வாழும்போதே பயனாக இருக்கணும். வீட்டில் விலை உயர்ந்த சந்தன மரத்தை யாரும் கட்டுவதில்லை. வீட்டுக்கு விசேஷம்னா புதுமனை புகுவிழாவா, திருமணமா, சடங்கா, வாழை மரத்தை எடுத்து கட்டுறோம். எதற்காக? சந்தன மரம் காசு கூட, வாழை மரம் எளிமையா? இல்லை, பொருள் இருக்கிறது. வாழை மரத்தை எதற்கு தெரியுமா எடுத்து கட்டுகிறோம்? சவுக்கு மரம் கூட சாரங்கட்டை கட்டுவான். கொத்தனார சித்தாலும் வேலை பார்க்கல சவுக்கு மரத்தை கட்டுவான். சாரங்கட்ட பயன்படுத்தப்பட்ட சவுக்கு மரத்தை கூட ஓரங்கட்டி விட்டு சந்தன மரத்தையும் புறக்கணித்து விட்டு வாழை மரத்தை வைத்து கட்டுகிற வழக்கம் ஏன் தெரியுமா இருந்தது? சந்தன மரம் தூய நீரில் தான் வளரும், மழை நீரில். ஆனால் தோட்டத்தில் பாத்திரத்தை விலக்கி கழுவின கழிவு நீரில் கூட வாழை மரம் வளரும். ஆனால் தூய மழை நீரில் மட்டும்தான் சந்தன மரம் வளரும். சந்தன மரம் மலை சாரலில் தான் வளரும். ஆனால் நம்முடைய வாழை மரம் வீட்டு தோட்டத்தில் குப்பையில் பக்கத்தில் எங்கே வச்சாலும் அது முளைச்சு வளரும். சந்தன மரம் சந்தன கட்டை தேய்ந்தாலும் மனம் வீசும், வாழை மனம் வீசாது, கச்சல் நாற்றம் தான் அடிக்கும். ஆனால் ஏன் தெரியுமா? வாழை மரத்திற்கு வாழையடி வாழையன்னு சொன்னோம். வெட்ட வெட்ட வாழை மரம் வளரும். சந்தன மரமும் தேய்க்க தேய்க்க மனம் தரும். எல்லா குணங்களும் ஒத்திருக்கிற பொழுதும் வாழை மரத்திற்கு ஏன் தெரியுமா பெருமை? சந்தன மரம் அழிந்த பிறகுதான் பயனுடையதாக இருக்கிறது. ஆனால் வாழை மரம் மட்டும்தான் வாழும் போதே நமக்கு பயனுடையதாக இருக்கிறது. மனிதர்களே, வாழும் போதே பயனுடையவராக இருங்கள்.